ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. இங்கே வீடு கட்டக்கூடிய நபர்கள் இங்கே ஒரு கல்லை பார்க்குறாங்க. இந்த கல் இந்த வீடை கட்டுறதுக்கு தகுதியான கல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த கல்லை நிராகரிக்கிறாங்க. எந்த கல்லை நிராகரித்தாங்களோ அந்த கல்லையே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் மனிதர்களால் இவரால் இந்த பையனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, இந்த பையன் இந்த காரியத்துக்கு தகுதியானவர் கிடையாது, இந்த நபர் இந்த காரியத்துக்கு செய்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது, இவரை கொண்டு இந்த காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் நிராகரிப்பை பார்த்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இப்படி சொல்லலாம், நான் அநேக நாட்களாக நான் நிராகரிப்பை மாத்திரம் தான் பார்க்குறேன், என்னை அநேகர் நிராகரிக்க மட்டும்தான் செஞ்சுருக்குறாங்க, என்னை கொண்டு யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிறார். எவர்களால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டீங்களோ அவர்களால் நீங்கள் மதிக்கப்படுகிற நாட்கள் வந்துடுச்சு. இந்த புதிய நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எந்த நபர்கள் மூலமாக நிராகரிக்கப்பட்டு எந்த நபர்கள் மூலமாக ஒதுக்கி வைக்கப்பட்டீங்களோ அதே நபர்கள் மூலமாக நீங்கள் மதிக்கப்படுகிற நாட்கள் வந்துடுச்சு. இந்த நாளில் நான் சொல்கிறேன், அந்த மனிதர்கள் உங்களை கனம் பண்ணுகிற நாட்கள் வந்துடுச்சு. எந்த நபர்கள் உங்களை வெறுத்தார்களோ அவர்கள் உங்களை கனம் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாதென்று தள்ளின அதே கல்லை தான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிறார். மனிதர்கள் உங்களை பார்க்குற விதத்தின்படி கர்த்தர் உங்களை பார்க்கல. மனிதன் வெளிப்புற தோற்றத்தை தான் பார்க்குறார். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். உங்கள் இருதயத்தின் ஆழங்களை பார்க்குறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுடைய தகுதி என்னங்கிறத உங்களுடைய இருதயத்திலேருந்து கர்த்தர் பார்க்குறாரு. நிராகரிப்பை பார்த்தே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். வேதத்தில் கூட எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்ட ஒரு நபரை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா தலைவனாக மாற்றுகிறார். எப்தாவை அவங்களுடைய சகோதரர் என்ன பண்ணுறாங்க, ராஜ்யபாரம் கொடுக்காமல் ஒதுக்குறாங்க. அவருடைய உறவினர்கள் ஒதுக்குறாங்க. எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டிருந்த அந்த எப்தாவை கர்த்தர் என்ன பண்ணுறார், நாம் தலைவனாக மாற்றுகிறார். எந்த சகோதரால் ஒதுக்கப்பட்டாரோ அதே எப்தாவை தான் அதே சகோதரன் மூலமாக நீ தான் என்ன செய்யணும். நியாயாதிபதிகளில் வாசித்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, நீ எங்களுக்கு அதிபதியாக இரு என்று சொல்லி எப்தாவை கேட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் பண்ணினார். ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கலாம், மனிதர்கள் உங்களை ஒதுக்கி இருக்கலாம். மனிதன் பார்க்குற விதமாக கர்த்தர் உங்களை பார்க்கவே இல்லை. மனிதர்கள் உங்களை பார்த்த அந்த சூழலில் இருந்து கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்களை பார்க்குற விதம் வேறு. ஒருவேளை நீங்கள் புறக்கணிப்பு பார்த்துருக்கீங்களா, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல உங்கள் தலை உயரும். நீங்கள் எந்த நபர்கள் மூலமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தீங்களோ அதே நபர்கள் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக வச்சு உங்களை பயன்படுத்துகிற நாட்கள் வந்துருச்சு. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். சுதந்திரத்தை இழந்த அந்த எப்தாவுக்கு கர்த்தரால் சுதந்திரத்தை கொடுக்க முடியும்னா, ஆளுகையை இழந்த அந்த எப்தாவுக்கு மனிதர்கள் அவரை என்ன பண்ணாங்க, ஆகாதுன்னு தள்ளுனாங்க. ஆனால் தள்ளுன அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவருடைய தலையை உயர்த்தினார். நான் அதனால் சொல்கிறேன், நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நீங்கள் முடிந்து போனவர்கள் கிடையாது, நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் கிடையாது. தேவன் உங்களை பார்க்கிறார். தேவன் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய நாளில் நான் சொல்கிறேன், மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ண போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Enjoy the day.